திமுகவுக்கு ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்கும். என்ன தெரியுமா? அவங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இப்போ கூடுதலான பேர வலிமை கிடைச்சு போயிடும். ஓகே 6 சீட்டு கொடுத்தீங்க, கூட 2 போட்டு கொடுங்கங்கிற நிலைமையில இருப்பாங்க அவங்க. ஒரு கட்சின்னு இருந்தா கூட சீட்டு கேட்டு தானேங்க ஆகணும். கட்சியில் இருக்கிறவனை எப்படி திருப்திப்படுத்துறது? ஆனா அதுக்காக வந்து சிபிஎம் வந்து விஜயோட போயிரும், காங்கிரஸ் விஜயோட போயிரும், அதெல்லாம் கற்பனையில் தான் சாத்தியம். போகவே போகாது. ஏன்னா எல்லாருக்கும் நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு. இப்ப நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கும்போது இன்னைய தேதிக்கு எம்பி கையில இருந்தா தாங்க மரியாதை. எம்பி கையில இல்லாம நான் புது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நான் வந்து 26ல ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னா 26ல ஜெயிச்சுவாங்க, அதுக்கு பிறகு பார்ப்போம்னு தான் அவங்க நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எம்பி இல்லாம என்னங்க பண்ண முடியும் பார்லிமெண்ட்ல? ராஜ்யசபாலையும் வேணும், லோக்சபாலையும் வேணும். அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, மற்ற கட்சிகிட்ட இல்ல. சிபிஎம், சிபிஐ நேஷனல் பார்ட்டிஸ். சிபிஐ இதுல வாயை திறக்கிறது இல்லைன்னு வைங்க. சிபிஎம் மட்டும் தான் இப்ப வாயை திறந்து பேசுது, பேட்டி கொடுக்குது.